வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து மாஸ் காட்டியிருக்கும் எம்ஐ கேப்டவுன் அணி. ஸோ டோட்டலாக எம்ஐ கேப்டவுனை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டீம் டு என்டர் த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸாக எம்ஐ கேப்டவுன் டீம் தான் பாட்டம் ஆஃப் த டேபிளில் முடிச்சு ட்ரோலாக இருந்தாங்க. இந்த தடவை அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேறு லெவலில் ஃபஸ்ட்டு டீமாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க குவாலிஃபையர் மேட்ச் பால் ராயல்ஸ் டீம் கூட தான் விளாண்டாங்க. ஸோ எம்ஐ கேப்டவுன் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. எம்ஐ கேப்டனோட ஓப்பனர்ஸாக ரியான் ரிக்கல்டன் அண்ட் ராசி வெங்கடேசன் 2 பேருமே சாலிடான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாங்க. 9.2 overs 87 ரன்ஸில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விக்கெட் அப்படிங்கிறதே விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் விழுந்துட்டாலும் ரிக்கல்டனும் அந்த இடத்துல வெங்கடேசனும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டாங்க. ரியான் ரிக்கல்டன் 27 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன்னு, 4 பவுண்டரி 2 சிக்ஸரோட. ஸோ அவர் துனித் வெலலாகேவோட ஓவரில் அவுட் ஆக, வேண்டர் டசன் பார்த்தீங்கன்னா கலீமோட ஓவரில் 32 பாலுக்கு 40 ரன் அப்படின்னு சொல்லி 3 பவுண்டரி 2 சிக்ஸரோட அவுட் ஆகிருப்பார். அடுத்து நம்மளுடைய டிவல் பிரிவிஸ் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர் அதிரடியாக பறக்க விட்டு 44 ரன் அடித்து கடைசி வரைக்குமே நாட் அவுட்டில் இருந்திருப்பார். துனித் வெலலாகே தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜார்ஜ் லிண்ட் நல்ல ஒரு சாலிட் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. ஃபார்ச்சூனோட ஓவரில் காட்டன் போல்ட் ஆகிருப்பார் 26 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய போர்ட் கீட்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தவர். 17 பாலுக்கு 32 ரன் அடிச்சு 4 பவுண்டரி 1 சிக்ஸரோட வேறு லெவலில் ஃபைனல்ஸ்க்கு டீமை கூட்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருந்தார். டோட்டலாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டை மட்டுமே இழந்து எம்ஐ கேப்டவுன் 199 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 200 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கோட தான் அந்த இடத்துல நம்ம குவாலிஃபயர்ஸில் ஒரு சின்ன ப்ரெஷரோடையும் பால் ராயல்ஸ் அந்த மேட்ச்சில் களமாகியிருந்தாங்க. எப்பவுமே நல்ல ஒரு ஃபார்மை காமிச்சிட்ருக்கிற பிரிட்டோரியஸ் 6 பாலில் 15 ரன்னுக்கு ரியான் ரிக்கல்டனோட ஒரு அருமையான கேட்ச் மூலியமாக டிஸ்பஸ் ஆகிருப்பார். அடுத்தது நியூ அடிஷன் மிச்சில் ஓவன். ஆரம்பமே 6ஓட ஆரம்பிச்சிருந்தாலும் டோட்டலாக அந்த ஒரு 6 அவருடைய இன்னிங்ஸை அந்த பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் எடுத்து மாஸ் காட்டுற நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் முடிச்சு வச்சிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூபின் ஹெர்மேன் கலீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு அந்த டீம் எதிர்பார்த்துருந்து அது 2 பேருமே சொதப்பிட்டாங்க. கலீம் ரன் அவுட் ஆகிருப்பார். துனித் வெலலாகேவை ரஷித் கான் போல்ட் எடுக்க த டேஞ்சரஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மில்லர் அண்ட் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேரும் சாலிடாக நின்று ஆடிட்டு இருப்பாங்க. டேவிட் மில்லர் வழக்கம் போல் 26 பாலுக்கு 45 ரன்னு, தினேஷ் கார்த்திக் 28 பாலுக்கு 31 ரன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சாலிடான ஒரு ஸ்டார்ட் கொடுக்க அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்ட் அண்ட் ரஷித் கான் விக்கெட் எடுத்து மேட்சையும் நம்ம சைடில் முடிச்சிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அருமையான ஒரு சூப்பரான பவுலிங் டிஸ்பிளே. ஜார்ஜ் லிண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு விக்கெட்டு, மற்றவங்க எல்லாருமே ரபாடா, ட்ரெண்ட் போல்ட்டு, ரஷித் கான் இவங்க எல்லாருமே கார்பின் போஷ் கொண்டு ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்து 160 ரன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் ராயல்ஸ் ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அந்த மேட்சையும் 39 ரன்ஸ் வித்தியாசத்தில் எம்ஐ கேப்டவுன் வின் பண்ணி இப்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக அவங்களுடைய சைடு இப்போது இறுதிப் போட்டிக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. எம்ஐ கேப்டவுன் கண்டிப்பாக ஒரு டாமினேட்டிங்கான ஒரு டீமாக தான் இந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இவங்க இந்த ஒரு ஃபைனல்ஸில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்லேயே எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணது தான். ஒருத்தர்னு சொல்ல முடியாது, டிஎல் விஸ்லேருந்து எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணி டீம் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஃபைனலிங் அமைச்சு கப்படிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.